சிவகாமியின் சபதம் தொடர்ச்சி. யானையினால் ஏற்பட்ட கூச்சல் அடங்கி நிசப்தம் நிலவியது. பல்லக்கில் இருந்து இறங்கிய பெரியவர் அந்த இளம்பெண்ணை பார்த்து, பயமா இருக்கிறதா சிவகாமி என கேட்டார். இல்லையப்பா, பயமில்லை. நல்ல சமயத்தில் அந்த வாலிபன் மட்டும் வந்து யானையை திருப்பியிராவிட்டால் நம்முடைய நிலைமை என்னவாயிருக்கும் என்றாள். பல்லக்கு சுக்கு நூறாயிருக்கும் என்றார் பெரியவர். வாலிபன் பதட்டத்தில் விட்டு சென்ற மூட்டையையும் கீழே கிடந்த வேலையும் எடுத்துக்கொண்டு, சிவகாமி, நாம் போகலாம் என்று சொன்னார். அப்பொழுது மகேந்திர சக்கரவர்த்தியும் அவருடைய ஏக புதல்வர் நரசிம்ம பல்லவரும் குதிரையில் அவர்கள் முன்பு வந்து நின்றனர். அனைவரும் சக்கரவர்த்தி வாழ்க வாழ்க என முழக்கமிட்டனர். அப்பொழுது சக்கரவர்த்தி குதிரையிலிருந்து கீழிறங்கி, ஆயனரே, நான் கேள்விப்பட்டது விபரீதமாக அல்லவா இருக்கிறது என்று சொன்னார். ஏகாம்பரர் அருளால் அபாயம் ஒன்றுமில்லை மன்னா என்றார் ஆயனர். அப்பொழுது சக்கரவர்த்தி சிவகாமியை பார்த்து, நடனத்தில் பாதியில் போய்விட்டேன் என்று என் மீது கோபமா என்று கேட்டார். சிவகாமி தலைகுனிந்து நாணத்துடன் நின்றாள். தொடர்ச்சி நாளை.